ஜெர்மனியில் வசிக்கும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் அங்கு 5 ஆண்டுகள் வசித்த பிறகு வாக்களிக்கும் உரிமையை பெற வேண்டும் என இடதுசாரி கட்சி விரும்புகிறது. பலர் ஜெர்மனியில் வேலை செய்து வரி செலுத்தும் போதிலும் அவர்களால் வாக்களிக்க முடியவில்லை என்று குறித்த கட்சியினர் கூறுகின்றனர். இது அநீதியையும் பிரதிநிதித்துவ குறைபாட்டையும் உருவாக்குவதாக அவர்கள் கவலை வெளியிட்டனர். தற்போது மாநில மற்றும் கூட்டாட்சி தேர்தல்களில் ஜெர்மன் குடிமக்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குடிமக்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்களிக்க முடியும். ஆனால் ஜெர்மன் அல்லாத பெரும்பாலான குடியிருப்பாளர்களால் எந்த மட்டத்திலும் வாக்களிக்க முடியாது. இந்த விதியை மாற்ற வேண்டும் என இடதுசாரி கட்சி விரும்புகிறது. அத்துடன் ஜெர்மன் குடிமகனாவது செலவுமிக்கதாகவும் கடினமானதாகவும் இருப்பதாக அந்த கட்சி கூறுகிறது. இதன் காரணமாக எல்லோராலும் குடியுரிமை பெறுவதன் மூலம் எளிதாக வாக்களிக்கும் உரிமையை பெற முடிவதில்லை. இந்த நிலையில் இடதுசாரி கட்சியின் முன்மொழிவுக்கு கலவையான எதிர்வினைகள் உருவாகியுள்ளன. இதனை கடுமையாக எதிர்க்கும் CDU மற்றும் CSU கட்சிகள் வாக்களிக்கும் உரிமை குடியுரிமையுடன் இணைந்தே இருக்க வேண்டும் என கூறுகின்றன. பசுமை கட்சி இந்த யோசனையை பற்றி விவாதிப்பதை ஆதரிப்பதோடு இதை முதலில் உள்ளாட்சி தேர்தல்களில் சோதித்து பார்க்கலாம் என்று பரிந்துரைக்கின்றது. கோடைகால விடுமுறைக்கு முன்னர் இந்த முன்மொழிவு ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.